ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி, மிதுன லக்ன, மிருகசீஷம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஜூலை 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 4 குடையனுமான புதன் 2ஆம் இடமான கடகத்தில் ஜூலை 14 வரை இருந்து பிறகு 3ஆம் இடமான சிம்மத்துக்கு செல்கிறார். ராசிநாதனின் சாதகமான நிலையால் மனநிலை நன்றாக இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூக சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். பொருளாதாரம் மேம்படும். சுக சௌகரியங்களுக்கு குறைவு இருக்காது. வீடு, மனை, வாகன யோகங்கள் அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் குழப்பம் அதிகம் இருக்கும். இதுவா அதுவா என்று முடிவெடுப்பதற்கு பதில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியோர்கள் இவர்களின் அறிவுரைப்படி முடிவெடுப்பது நன்மை. பயணங்கள், அலைச்சல்கள் மாணவர்களுக்கு ஈர்க்கவே செய்யும். பயணங்கள் செய்து வெளியில் தனியாக படிக்கும் பட்சத்தில் நல்ல நண்பர்களை தேர்வு செய்யவும். காரணம், வக்ரச்சனியும் 10ல் இருக்கும் ராகுவும் கூடா நட்பை கொடுக்கலாம். 2 குடைய சந்திரன் 11ஆம் இடமான மேஷத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 3 குடைய சூரியன் மாத முதற் பகுதியில் உங்கள் ராசியான மிதுனத்திலும் மாத பிற்பகுதியில் 2ஆம் இடமான கடகத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சாதகமான மாதம். முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 5, 12 குடைய சுக்கிரன் உங்கள் ராசியான மிதுனத்திலும் பிறகு 2ஆம் இடமான கடகத்திலும் சஞ்சரிக்கிறார். பெண்களின் தேவைகள், பல கஷ்டங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் நிறைவேறும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற பல தடைகளை தாண்டி வர வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு ஓரளவுக்கு சாதகமான மாதம். திருமணங்கள் தாமதமாகலாம். காதல் வாழ்க்கை பற்றியும் வீட்டில் சொல்ல இது அவ்வளவு சாதகமான மாதமில்லை. குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். வீட்டுக்காக ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள். 6, 11 குடைய செவ்வாய் ஜூலை 13 வரையிலும் 11ஆம் இடமான மேஷத்தில் ஆட்சியாகவும் பிறகு 12ஆம் இடமான ரிஷபத்தில் குருவுடனும் சஞ்சரிக்கிறார். மாத முதல் பகுதியில் நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். ஆனால் மாத பிற்பகுதியில் செலவுகள், அலைச்சல்கள், விரயங்கள் இருக்கும். தவிர்க்கவும் முடியாது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். 7, 10 குடைய குரு 12ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறார். கணவன் மனைவி உறவு அவ்வளவு சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. சிறு சிறு விஷயங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கும். வேலையில் இருப்போமா, வேறு வேலை மாறுவோமா, மேல் படிப்பு படிப்போமா என குழப்பமே மேலிடும். குரு பார்வை 4ஆம் இடமான கன்னி, 6ஆம் இடமான விருச்சிகம், 8ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. எனவே சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு, மனை, வாகன சுகங்கள், ஆடை ஆடம்பர பொருட்கள் சேரும். எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைப்படும். இதுவரை உடலில் இருந்த நோய் தீரும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். 8, 9 குடைய சனி 9ஆம் இடமான கும்பத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. வக்ரச்சனி பார்வை 11ஆம் இடமான மேஷம், 3ஆம் இடமான சிம்மம், 6ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. முயற்சிகள் வெற்றியாக கடினமாக உழைக்க வேண்டி வரும். சகோதரர்கள் முரண்படலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பது தாமதமாகலாம். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் தடைகள் இருக்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். 10ல் இருக்கும் மீன ராகுவாலும் 4ல் இருக்கும் துலா கேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் கை கொடுக்கும். பெருமாள் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 21, 22. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.